இந்திய பாதுகாப்பு படைகளின் ஒரு முக்கியமான அங்கமாக இந்திய விமானப்படை விளங்குகிறது. இந்தியாவின் வான்எல்லையை பாதுகாப்பதே இந்திய விமானப்படையின் தலையாய கடமையாகும். எதிரிகளின் வான்வழி தாக்குதலில் இருந்து நாட்டை பாதுகாப்பதும் வான்வழி தாக்குதலை முன்னின்று நடத்துவதும் இந்திய விமானப்படையின் குறிக்கோளாகும். இந்திய விமானப்படை 1932ஆம் ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்டதாகும். இந்திய விமானப்படையில் சுமார் 1,70,000 வீரர்கள் உள்ளனர். சுமார் 1,130 போர் விமானங்களும் 1,700 மற்ற பயன்பாட்டு விமானங்களும் இந்திய விமானப்படையில் உள்ளன. இந்திய விமானப்படை உலகில் 4வது பெரிய விமானப்படையாக திகழ்கிறது. 1933ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4 வெஸ்ட்லேண்ட் ராபிடி விமானங்கள் மற்றும் 5 விமானிகளுடன் இந்திய விமானப்படை தனது முதல் படையணி பிரிவை தொடங்கியது. ஒரு விமானப்படையில் சுமார் 18 போர் விமானங்கள் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு அனுமதிக்கப்பட்ட 43 விமானப்படை பிரிவுகளின் எண்ணிக்கைக்கு 31 விமானப்படை பிரிவுகள் மட்டுமே சேவையில் உள்ளன. பாதுகாப்பு காரணங்களுக்காக MiG-21 விமானங்களின் 2 படைப்பிரிவுகள் மிக குறைவாகவே இயக்கப்படுகின்றன. எனவே தற்போது பயன்பாட்டில் 29 விமானப்படை பிரிவுகளே உள்ளன. ஒரு வலிமையான நாட்டுக்கு முப்படைகள் மட்டுமே வலிமையாக இருந்தால் மட்டும் போதாது. ஆளுமை மிக்க சிறந்த தலைமையும் பிற நாடுகளிடம் கொண்ட தெளிவான உறவும் மிக அவசியம். கடந்த 10 ஆண்டுகளாக வெளியுறவு கொள்கையில் இந்தியா மிக சாதுரியமாகவே செயல்பட்டு வருகிறது. முப்படையின் திறனை மேம்படுத்தி வரும் இந்தியா சமீப ஆண்டுகளாக தனது ராஜதந்திர வியூகங்களை சாமர்த்தியமாக மாற்றியமைத்துள்ளது. தனது இறையாண்மையை பாதுகாக்க எவரின் தேவையும் நாடாமல் தேவையானவற்றை தானே துணிந்து உள்நாட்டிலேயே உருவாக்க தொடங்கியுள்ளது. பால்கோட் தாக்குதல், காஷ்மீரில் 370 சட்டப்பிரிவை நீக்கியது. அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்தாலும் ரஷ்யாவிடமிருந்து S-400 விமானங்களை வாங்கியது என இந்தியா அசுர வேகத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. 2014ஆம் ஆண்டு முன்னதாக புதிய போர் விமானங்களை கொள்முதல் செய்ய தவறியதால் இந்தியாவின் விமானப்படை பிரிவின் எண்ணிக்கை சரிவை கண்டது. எனவே பிரான்சிடமிருந்து 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க 2016ஆம் ஆண்டு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. பிற நாடுகள் பயன்படுத்தும் ரஃபேல் போர் விமானத்தில் இல்லாத அதிநவீன அம்சங்கள் இந்திய ரஃபேல் விமானத்தில் உள்ளன. ரேடார் விரிவாக்கம், ஹெல்மெட் மவுண்டட் டிஸ்பிளே, அதிக உயரமுள்ள விமான நிலையங்களிலும் செயல்படும் திறன், அட்வான்ஸ் இன்ஃப்ராரெட் சர்ச் அண்ட் ட்ராக் சென்சார், சக்தி வாய்ந்த மின்னணு ஜாமர், நீண்ட தூர வானில் பறந்தபடியே வானில் உள்ள இலக்கை தாக்கும் நவீன மெட்டீரியல் ஏவுகணை அம்சமும் இந்திய ரஃபேல் போர் விமானத்தில் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த சூழலில் தான் F-35 போர் விமானங்களை இந்தியாவுக்கு வழங்கும் என்று அமெரிக்க அதிபர் அறிவித்துள்ளார். என்றாலும் F-35 போர் விமானங்களை ரஷ்யாவின் S-400 வான் பாதுகாப்பு அமைப்புடன் ஒருங்கிணைப்பதை அமெரிக்கா எதிர்க்கிறது. அமெரிக்காவிடம் இருந்து F-35 போர் விமானங்களை வாங்குவதற்கான செயல்முறை எதுவும் இன்னும் தொடங்கவில்லை என்று கூறியுள்ள இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அதற்கான பேச்சுவார்த்தைகள் முன்மொழிவு நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஏர்போர்ன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் என்னும் வான்வழி எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புடன் கூடிய போர் விமானத்துக்கு மாற்றாக F-35 ஒப்பந்தம் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அட்வான்ஸ்ட் மல்டிரோல் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் புரோகிராம் என்னும் திட்டத்தின் கீழ் உள்நாட்டு ஜெட் விமானங்களை உருவாக்கும் வரை ஒரு தற்காலிக தீர்வாக F-35 போர் விமானங்களை குறைந்த எண்ணிக்கையில் வாங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ரஷ்யா தனது 5ஆம் தலைமுறை ஜெட் போர் விமானமான Su-57 போர் விமானங்களை இந்தியாவுக்கு வழங்க தயாராக இருப்பதாக கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.